இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்தை இதுவரைக்கும் நீங்க ஹாலிவுட் படத்துல கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஈரான்ல அமெரிக்க போர் விமானம் ஒன்றை ஈரான் ராணுவம் தாக்குனாங்க இல்லையா, அந்த விமானத்திலிருந்து 2 பேர் தப்பித்தார்கள். அவங்க ஈரான் மலைப்பகுதியில எங்கேயோ விழுந்துட்டாங்க. அவங்கள நாங்க போராடி மீட்டோம். 48 மணி நேரத்துல அமெரிக்க ராணுவம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டுச்சுன்னு ட்ரம்ப் சொன்னார்ல. இதுக்கு பின்னாடி ஈரான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எங்களுடைய 450 கிலோ யுரேனியத்தை திருடதான் அமெரிக்க ராணுவம் அங்க வந்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. கூடவே இஸ்ரேலுக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்தது என்ன, இந்த நிகழ்ச்சியில எல்லாவற்றையும் நம்ம ஆதாரங்களோட பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்கன்னா சரியா இஸ்பஹான் பகுதியில. அங்கதான் ஈரானோட 2 முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் இருக்கு. இங்க எதுக்காக அமெரிக்க விமானம் முதல்ல வந்துச்சு அப்படிங்கறது தான் கேள்வி. அப்படி அந்த விமானிகள் வெளியில விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப வேகமா அமெரிக்கா தன்னோட ஒட்டுமொத்த விமானப்படையையும் அங்க குவிச்ச மாதிரி இருந்தது. சரி, இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது அப்பதான் உங்களுக்கு புரியும். இஸ்பஹான் மையத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிகள் மலைக்கு அடியில ஆழமான சுரங்கங்கள்ல இந்த இடத்துலதான் இருக்கு. சமீபத்திய செயற்கைக்கோள் படங்கள் படி பார்த்தா இந்த சுரங்க பாதைகளோட நுழைவாயில்கள் மண்ணால் மூடப்பட்டிருக்கு. இது வான்வழி தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவோ இல்லன்னா உள்ள இருக்கிற பொருட்களை ரகசியமா பாதுகாக்கிறதுக்காகவோ செய்யப்பட்ட ஏற்பாடாதான் அமெரிக்கா நினைக்குது. இங்கதான் ஈரானோட யுரேனியம் கன்வர்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கிறதா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சந்தேகப்படுறாங்க. அதுவும் அந்த 450 கிலோ யுரேனியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அத ரொம்ப பத்திரமா பூமிக்கடியில எங்கேயாவது ஈரான் வச்சிருப்பாங்க. அது நிச்சயமா இந்த 2 அணுசக்தி மையங்கள்ல தான் இருக்கணும். ரெண்டுமே பக்கத்துல இருக்கே, எப்படியாவது இந்த முறை அதை எடுத்துறணும் அப்படின்னு அமெரிக்கா முயற்சி பண்ணதா தொடர்ந்து செய்திகள்ல வருது. அதுல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கா? ஈரான் ஏன் தொடர்ந்து அமெரிக்காவை குற்றம் சாட்டுறாங்கன்னா, இஸ்பஹான் அணுசக்தி மையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த F-15E விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. இவ்வளவு பக்கத்துல அந்த விமானம் வர வேண்டிய அவசியம் என்ன? ஒன்னு தாக்குதல் நடத்த வந்திருக்கணும், இல்லன்னா வேவு பார்க்க வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ஈரானோட குற்றச்சாட்டு. இந்த F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் எந்த உயரத்துல பறந்துகிட்டு இருந்துச்சுன்னா, ரேடார்ல சிக்க கூடாது அப்படின்றதுக்காக 500 அடி உயரத்துல இருந்து 1000 அடி உயரம், இந்த உயரத்துல தான் பறந்துட்டு இருந்தது. ரொம்ப நெருக்கமான ஒரு உயரம்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் ரொம்ப எளிதா ஈரானால சுட்டு வீழ்த்த முடிஞ்சிச்சு. சரி, இவ்வளவு தாழ்வா ஏன் அந்த விமானம் பறந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் ஈரான் சொல்றாங்க அவங்க வேவு பார்க்க வந்தாங்க அப்படின்னு. விமானம் தாக்கப்பட்ட உடனே அதுக்காகவே காத்திருந்த மாதிரி அந்த விமானியும் கூட இருந்த கர்னலும் விமானத்துல இருந்து வெளியில குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு நடந்ததுதான் நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்க வைக்கிற விஷயம். அமெரிக்கா உடனடியா மிகப்பெரிய படைய அங்க குவிக்க தொடங்கினாங்க. அதாவது விமானங்கள் அந்த இடத்தை தொடர்ந்து சுத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த பகுதியில தான் ஈரானோட புகழ்பெற்ற நட்டன்ஸ் அணுசக்தி நிலையமும் இருக்கு. அமெரிக்கால இப்ப ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா ஓடுது. என்ன அப்படின்னா, அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு, ஊடகத்துல அந்த 2வது நபரை காணவில்லை அப்படிங்கறத யார் வெளியிட்டது, அந்த ஊடகத்தின் மேல நான் நடவடிக்கை எடுப்பேன், உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் கோபப்படுறாரு. இதுக்கு பின்னணியில நடந்தது என்ன? முதல்ல அந்த விமானியை மீட்கிறதுக்காக 21 விமானங்கள் அந்த பகுதிக்கு போனதா சொல்றாங்க. அவரை வெற்றிகரமா மீட்ட உடனே 2வது ஆளை தேடி இருக்கிறாங்க. அதாவது கர்னல். அந்த விமானத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசி இருக்கிறோம். அதாவது அந்த F-15E அப்படின்றது மல்டி ரோல் ஃபைட்டர். ஒரே சமயத்துல பாத்தீங்கன்னா வானத்துல வர்ற விமானத்தையும் இலக்கு வைக்கும், அதே சமயம் தரையில இருக்கிற இடத்தையும் இலக்கு வைத்து தாக்க முடியும். அதுக்காக தான் 2 பேர் போறாங்க. ஒருத்தர் வானத்துல இருக்கிறத தாக்குவாரு, இன்னொருத்தர் கீழே குறி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த 2வது நபர் ஒரு கர்னல் தான் காணாமல் போய்விட்டார் அப்படின்னு அமெரிக்க படைகள் தேடினாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த கர்னல் யாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க வெளியிடல. என்ன தெரியுமா சொல்றாங்க? அவர் மிகவும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒருவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை இந்த அணுசக்தி சம்பந்தமான ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்டா அவர் இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் ஈரானுக்கு இருக்கு. அதனாலதான் நீங்க அவர் பெயரை வெளியிடலையா அப்படின்ற கேள்வி. அமெரிக்கா இந்த ஆபரேஷன்ல ஒரு சில விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் அதே இடத்துல அழிச்சிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. அதுல ஒரு விமானம் பாத்தீங்கன்னா ஏன் அந்த இடத்துக்கு வந்துச்சு, அது ஒரு சரக்கு விமானம், அதே சமயத்துல அதிநவீன வசதிகள் எல்லாமே அதுல இருக்கு.
அந்த இடத்துக்கு அந்த விமானம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு ஈரான் ஒரு கேள்வி கேக்குறாங்க. அந்த விமானத்துல என்ன இருக்கு வாங்க பாக்கலாம். MC-130J கமாண்டோ 2 விமானம் பாத்தீங்கன்னா அதோட விலையே 1000 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமானம் தரைமட்டத்திலிருந்து ரொம்ப குறைந்த உயரத்துல 250 அடி வரைக்கும் தாழ்வா அந்த விமானத்தால பறக்க முடியும். இதுல இருக்க நவீன ரேடர் அடர்ந்த இருட்டிலையும் ரொம்ப மோசமான வானிலையிலும் கூட மலைகளுக்கு இடையே மோதாமல் பாதுகாப்பா பறந்து போயிடும். அது மட்டும் இல்ல, பறந்து கொண்டே எரிபொருள் நிரப்பக்கூடிய வசதியும் இதுல இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த விமானத்துக்கு விமான நிலையம்லாம் தேவையில்லை. சாதாரணமா ஒரு சின்ன சாலையில இறங்க முடியும், சாதாரண இடங்கள்லயும் இறங்கலாம். கேட்க போனா பாலைவனத்துல மணல்ல கூட அந்த விமானம் இறங்கி திரும்பவும் வந்து அங்கிருந்து பறக்க முடியும். அமெரிக்கா அவங்களாவே அழிச்சுதா சொன்னாங்க இல்லையா, 2 விமானங்கள் 4 ஹெலிகாப்டர்கள். அதோட விலையே பாத்தீங்கன்னா 2 விமானங்களோட விலை 1000 கோடி 2000 கோடி இருக்குன்றாங்க. அப்புறம் இந்த 4 ஹெலிகாப்டர்கள், அது இல்லாம F-15E விமானம்னு எல்லாமே மதிப்பு போட்டு பார்த்தா குறைஞ்சது 3000 கோடியாவது வரும். ஒரு கர்னலை மீட்கிறதுக்காக அமெரிக்க ராணுவம் 3000 கோடியை இழந்திருக்குதே அப்படின்னு பல பேருக்கு ஆச்சரியம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அந்த கர்னலை காப்பாத்ததான் அமெரிக்க ராணுவம் இப்படி திரண்டு வந்ததா நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? வெறும் போர் விமானங்கள் மட்டும் போல நவீன வசதிகள் கொண்ட சரக்கு விமானங்கள், மிகப்பெரிய அளவுக்கு எடையை ஏற்றி வரக்கூடிய ஹெலிகாப்டர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போச்சு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் சொல்ற காரணம், எங்க யுரேனியம் அவங்க கையில சிக்குச்சுன்னா அவங்க அதை எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க, திருடிக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த பத்தி நம்மளும் பேசலாம். சாதாரணமா யுரேனியத்தை அப்படி எடுக்க முடியுமா, கொண்டு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஸ்பெஷலா லெட் கண்டெய்னர்ஸ் வேணும், அதுலதான் எடுத்துட்டு போக முடியும். அப்புறம் அதை ஒரு இடத்துல இருந்து எடுக்கணும்னா அதுக்கும் நிபுணர்கள் தேவை. அப்படிப்பட்டவர்கள் தான் அன்றைக்கு அந்த இடத்திற்கு வந்தார்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அது தொடர்பான ஒரு துப்பு ஈரான் கிட்ட கிடைச்சிச்சு. இந்த உடைந்து சிதறி கிடந்த விமானம் இருக்கு இல்லையா, MC-130J, அந்த விமானத்தோட இடிபாடுகள், அந்த சிதறல்கள்ல இருந்து அவங்க போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அதுலதான் இப்ப அமெரிக்கா வசமா சிக்கி இருக்கிறாங்க. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகே ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுலதான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை திருட அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னாரு. கூடவே ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஒரு விஷுவலை வெளியிட்டாங்க. அதுல என்ன இருந்துச்சு? அழிக்கப்பட்ட C-130 விமானத்தோட இடிபாடுகளுக்கு இடையில ஒரு அடையாள அட்டை கிடைச்சிச்சு. அது யாரோட அடையாள அட்டைன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ராணுவ மேஜர், அவங்க பேரு அமெண்டா எம் ரைடர். கூடவே ஒரு இஸ்ரேலிய வீசா இருந்தது. அதுலதான் அமெரிக்கா வசமா சிக்கிக்கிச்சு. ரொம்ப முக்கியமான இந்த ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீல நிறத்தாள், அது இஸ்ரேலோட B-2 பெர்மிட். ஒரு அமெரிக்க மேஜர் ஈரானுக்கு வர்றாங்க ஒரு மீட்பு நடவடிக்கை அப்படின்ற பேர்ல. ஆனா அதுக்கு முன்னால இஸ்ரேல்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலை? அவங்க விமானங்களை பராமரிக்க கூடியவர், தொழில்நுட்பம் தெரிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இஸ்ரேல்ல என்ன வேலை? இஸ்ரேல்ல இருந்ததுக்கு பிறகு மார்ச் 20ஆம் தேதியோட அவங்களுக்கு அந்த இஸ்ரேல் விசா முடிந்திருக்கிறது. இது வரைக்கும் அமெண்டா ரைடர் யார் அப்படிங்கறத பத்தி அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா எந்த செய்தியும் வெளியிடல. ஆனா ஈரான் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவங்க இஸ்ரேலுக்கு ஏதோ ஒரு பயிற்சி எடுக்க போயிருக்காங்க. எங்களுடைய யுரேனியத்தை எப்படி இங்க இருந்து திருடுறது, இல்லன்னா இங்க இருந்து எடுக்கிறது அப்படிங்கறதுக்கு இஸ்ரேல் பயிற்சி கொடுத்திருக்காங்க. இந்த ஆபரேஷன்ல இஸ்ரேலுக்கு தொடர்பு இருக்கு, இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படின்னு ஈரான் அபிஷியலா அரசு தரப்புல இருந்தே இந்த குற்றத்தை நேரடியா அமெரிக்கா மேல சாட்டுறாங்க. ஆனா அமெரிக்கா கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த பதிலும் இல்ல. அமெரிக்க அதிபரை பொறுத்த வரைக்கும், நாங்க ஒரு 48 மணி நேரம் ஒரு பெரிய ஆபரேஷன் நடத்தி எங்களுடைய வீரர்களை அங்கிருந்து மீட்டுட்டோம், அதே மாதிரி அவங்க கையிலயும் எந்த ரகசியங்கள் சிக்காத மாதிரி விமானங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 48 மணி நேர ஆபரேஷன்ல யார் சொல்றது உண்மை? அமெரிக்கா சொல்றது உண்மையா இல்ல ஈரான் சொல்றது உண்மையா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.